ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப செலவு பண்ணி வாங்குறாங்க. பட் நம்ம அது தாண்டி நம்ம ரொம்ப நம்புறாங்க. ஸோ நம்பி வாங்கும் போது எப்பவுமே வந்து அது என்ன ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை. ஸோ அது வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து வீடியோ மூலிமா வந்து எஜுகேட் பண்ணும்போது தான் இந்த ஃபேக்லாம் ஒழிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுனால யாரையும் தாக்கணுன்ற எண்ணமோ யாரையும் அழிக்கணுன்ற எண்ணமோ என்றைக்குமே எனக்கு கிடையாது. ஓகே, இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் 2 இருக்குது, என்கிட்டையும் இருக்குது, நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ எதுக்கு இது நான் வந்து ஜெனுன் இல்லாத ஒரு ஸ்கேனர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 100கணக்கான இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அது வெறும் 3 பேர் தான் ஜெனுன். நம்மளுக்கே தெரியும் இது ஏன் ஜெனுனே கிடையாது, ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த 3ல் வந்து பாலாஜி, எம்பிஎன், இப்போ இன்னொரு பிராண்டு, இவங்க 3 பேர் தான் வந்து ட்ரஸ்ட் ரொம்ப நம்புகிற ஆளுங்க. ஆனால் இந்த 100கணக்கான இம்போர்ட்டர்கிட்ட இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்ககிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ராட்ச் பண்ணால் ஒரு கோடு வரும் வெரிஃபிகேஷனுக்கு. ஏதாவது ஒரு சர்வர் ஒன்று வாங்கி வச்சு அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் பண்ணும் போது அதில் வந்து பெயிண்ட் மட்டும் போகிற மாதிரி பண்ணிட்டு உள்ள நம்பர் வச்சிருக்க மாட்டாங்க, தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் கம்பெனிலாம் வாங்கினதுக்கு எனக்கு 2 ப்ரூஃப் வேணும். ஒரு ப்ரூஃப் வந்து நான் கம்பெனிலேருந்து வாங்கும்போது நான் ஜிஎஸ்டி பில் ஒன்று வாங்குவேன், கரெக்டுங்களா? இன்னொன்று வந்து வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா 2 நான் பார்ப்பேன். இப்போ நான் கரெக்டாகிட்டேன்னு அர்த்தம். கஸ்டமர் கொடுக்கும்போது உங்ககிட்ட கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு ஜிஎஸ்டி பில்லும் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணுவீங்க. இது கம்பெனி சார்பாக ஜிஎஸ்டி பில் எனக்கு நீங்கள் என் கூட பிஸ்னஸ் பண்ணிங்கன்றது ஒரு ப்ரூஃப்காக. ஸோ இந்த 2 இது கரெக்டாக இருந்துச்சா? இது நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் எப்படி தவிர சொல்கிறேன். இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணும் போது உங்களுக்கு கோடு வந்து உள்ளே இல்லை, பட் சைடில் கோடு வச்சிருக்காங்க. இப்போ இதே கோடு உள்ளே இருந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் உள்ளே இருக்குன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு, ஓகே இதை லேப் ரிப்போர்ட் எடுப்போம், இம்போர்ட்டடோட லைசன்ஸு, இது எப்படி இம்போர்ட் பண்ணாங்க, டீட்டெயிலாக வேணும்னு சொல்லி கம்பெனிக்கு நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புறீங்க. சப்போஸ் இது ஃபாஸ் ஆயிருந்துன்னா இவங்களோட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்னா இது ஸ்கேம், அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பெனி சீல் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல கோடு வைக்காம இங்கே வச்சு காரணம் சொல்றேன். இப்போ நீ இதே வாங்கிட்டீங்க, ஓகே கம்பெனி செக் பண்றீங்க, வெரிஃபிகேஷன் பண்றீங்க, இங்க பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு டவுட், எப்படி அது ஃபுல் லைன்ஸ் நம்பர் இது இல்லாமலே எப்படி வந்து வருது? ஃபுல் லைன்ஸ் நம்பர்ன்றது இங்க வரணும், மேலே கூட அதுவும் சொல்றேன். எப்படா இது சொல்லிட்டு வந்து என்ன பண்றீங்க, சரி ஓகே ஒரு நோட்டீஸ் போடுறீங்க லீகலா, இதோட லேப் ரிப்போர்ட் கொடுங்க, இது வந்து ஒரிஜினல் இம்போர்ட் பண்ண ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, என்னோட லாட் நம்பர் பேக் சைடு இருக்கு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா இல்ல இது எங்களுக்கு கிடையாதுன்னு. எப்படின்னா எங்க இம்போர்ட் டேக்ல நம்பர் இருக்கும், இது நம்பர் இல்ல சைட்ல தான் வருது, எங்களுக்கே தெரியாம எங்களை ஃபேக் பண்ணி சைட்ல ஓட்டிட்டாங்க. இதுல ஒட்டி வந்தா இதுல இருக்கிற நம்பரை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண உடனே உங்களுக்கு திருப்பி வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக சர்வரில் போகும், இதுக்கும் நம்பர் நல்லா பார்த்துங்க, நம்பர் இதில் இருக்கிற நம்பர் போடும்போது அவன் தப்பிச்சிருவான். எனக்கு தெரியாதுங்க, எங்கள் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்டிக்கரை சைடில் விட்டுருக்காங்க. லீகலாக ஒரு தப்பிக்க பண்ண ஒரு சூப்பரான ஸ்கேம் இது.